நம்ம மீனா பண்ணின ஒரு சின்ன மிஸ்டேக் தாங்க இது. இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு மீனா தெரியாம இந்த வேலையை பண்ணிட்டாங்க. நம்ம சங்க தலைவியா இருக்கோம், நம்ம சுத்தி இருக்கிற நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையை மீனா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி வீட்டுக்கு போய் பத்திரத்தெல்லாம் நான் அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் மீட்டு கொடுத்துட்டு வட்டியும் கட்டிட்டாங்க அசலும் கட்டிட்டாங்க, நீங்கள் பத்திரம் கடன் பத்திரம் எல்லாத்தையும் கொடுக்காம வச்சுக்க ரொம்ப தப்பு, இல்லைன்னா நான் அவங்க மேலே கமிஷன் ஆஃபீஸர் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க மீனா சொல்ல. அதுக்கு பயந்துக்கிட்டு சிந்தாமணி பத்திரம் எல்லாத்தையும் கொடுத்துறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா இம்மா தூண்டு இருந்துக்கிட்டு இவ என்னை எப்படிலாம் மெட்றால இவ்வளோ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்தாமணி ஒரு பிளான் போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கலன்னா உடனே நம்ம ஃபினான்சியர் கால் பண்ணி நீ அவங்க வீட்டை ஏலத்துக்கு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லையில உடனே மொத்த குடும்பத்துக்கும் இந்த மாதிரி நான் ஏலத்துக்கு விட போறேன்னு நம்ம ஃபினான்சியர் கால் பண்ணி சொன்னோம். என்ன இவர் திடீர்னு இப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி மொத்த குடும்பமே ஒரு மாதிரி டென்ஷன்ல படப்படன்னு இருக்காங்க. உடனே நம்ம முத்து மீனா அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னவே ஸ்டே வாங்கிடணும், இந்த மாதிரி ஏனை விடக்கூடாது, இது எங்க வீடு அப்படிங்கிற மாதிரி ஸ்டே வாங்குறதுக்காக நம்ம முத்து மீனாவும் அங்கேருந்து கோர்ட்டு கிளம்பி போனால் அங்கே சனி ஞாயிறு கோர்ட்டு லீவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல நம்ம மீனாவும் முத்து நிற்கிறாங்க. அந்த விஷயத்த உடனே அவங்க அப்பா கிட்ட நம்ம முத்து மீனா சொல்றோம், அப்பா கோர்ட் 2 நாள் லீவு, என்ன பண்றோன்னு ஒன்றும் தெரியாம நிற்கிறோம், நீ ஒன்றும் பயப்படாதப்பா, நாங்கள் எப்படியாவது நம்ம வீட்டை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாரு. அவ்வளோதானா, என் வீடு என்னை விட்டு போயிடுச்சா, அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நெஞ்சு பிடிச்சிட்டு அவங்க அப்பா உட்காந்துறாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா பண்ணின அந்த வேலை தான். அவங்க மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக அவங்க பத்திரத்தெல்லாம் மீட்டு கொடுத்தாங்க, அது தப்பு. என்னையவே இத்தனையோடா இருந்துக்கிட்டு என்னை பாடுபடுத்துற அவளை என்ன பண்ற பாரு அப்படிங்கிறதுக்காக சில்லறத்தனமான பிளான் போட்டுட்டு இந்த சிந்தாமணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சிந்தாமணி ரொம்ப மோசமான பொம்பளையாக தான் இருப்பாங்க, மீனா கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. சீரியல் என்ன நடக்குது பார்க்கலாம்.